நேயர்களுக்கு வணக்கம். சனாதனம், இந்து தர்மம், நம்ம பழக்கவழக்கம் பத்தி பாண்டே சாரோட பக்தி பாட்காஸ்ட் வித் பாண்டே சார் அப்படிங்கிற எபிசோட் போன வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வாரமும் அந்த மாதிரி நம்ம கோவில் பற்றி பழக்கவழக்கம் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சா காலத்தின் கட்டாயம் நம்ம இன்னைக்கு இந்த டாபிக் பேச வேண்டியது இருக்குது. முருகர் அவருடைய பிறப்பு அவர் தமிழ் சமுதாயத்துக்கு மட்டும்தான் சொந்தமா அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக நம்ம பாண்டே சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், கடவுள்னால பிரச்சனை வரலாம். கடவுள் யாருக்கு சொந்தம், எங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதுலேயே பிரச்சனை வந்திருக்கு. முருகர் தமிழ் கடவுள், தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடணும் அப்படின்னா, இயேசு அல்லாலாம் எங்கே பிறந்தாங்க? அப்போ இங்கே இருக்கிற கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ்லாம் ஒரிஜினல் அவங்க அவங்கள என்னன்னு நம்ம சொல்கிறது? ஒன்று, கடவுள் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு சண்டை வர்றது நல்லது தான். கடவுள் யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்னா தான் கவலைப்படணும். ஏன்னா காலம் இப்படி ஆயிடுச்சுன்னு. எனக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம்னு எல்லாருமே அடிச்சுட்டு நீங்கள் நம்ம எதுக்காக சண்டை போடுறோம் சமுதாயத்தில்? சொத்துக்காக, பத்துக்காக, நிலத்துக்காக, பெண்ணுக்காக, இது மாதிரி சண்டை போடுறோம். அப்போ எது ஒர்த்து அப்படின்னுமோ அதுக்கு தான் சண்டை போடுறாங்க. அப்போ கடவுளுக்காக எழுந்திருக்கக்கூடிய சண்டை, முருகன் எங்களுக்கு சொந்தம், முருகன் உங்களுக்கு சொந்தம் எழுந்திருக்க சண்டை ரொம்ப ஆரோக்கியமானது, வரவேற்கிறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இது போன்ற சண்டைகள் ஒரு தெரு சண்டையா, ஒரு குழாயடி சண்டையா இல்லாமல் ஒரு விவாதமாக வரும்போது அதில் தான் ஆக்சுவலாகவே ஒரு அறிவு பிறக்கும், அதில் தான் ஒரு தெளிவு பிறக்கும், அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. அப்படி இல்லாமல் நான் சொன்னது அப்படியே கேளு அப்படிங்கிறதுக்கு இது மூட நம்பிக்கை இல்லை. இது இந்த மதம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே போன முறையே சொன்னது போல கேள்வியால் கிளர்ந்த மதம். இது பேச 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 பேசி பேசி தான் வளர்க்கப்பட்ட மதம். எல்லோருக்குமே எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி கொடுக்கப்பட்ட மதம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் உள்ள மதம். எந்த கேள்விக்கும் பதில், அதெல்லாம் அப்படித்தான் எரும மாடு சொன்னது செய் அப்படின்னு சொல்கிற மதம் இல்லை. இது ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னு ஆறாமரை விளக்கம் கொடுத்த மதம். ரெண்டாவது நீங்கள் இயேசு அல்லாஹ் பற்றி கேட்டிங்கன்னா அவர்கள் இருவருமே ஒப்புக்கொண்ட விஷயம் என்ன, அவர்களே சொன்ன விஷயம், நாங்கள் இறை தூதர்கள் அப்படின்னு. ஜீசஸ் கிரைஸ்டோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ நாங்களே இறைவன் அப்படின்னு சொன்னதில்லை. வி ஆர் த அல்மைட்டி அப்படின்னு சொன்னதில்லை. நாங்கள் இறை தூதர், கடவுளின் குழந்தைகள், அவர்களுடைய தூதுவர்கள் அப்படின்னு அவங்க நோய் ஒத்துருக்குறாங்க. அவங்க அதனால தான் நாங்கள் 22வது 23ங்கிற நம்பர்லாம் வேற சொல்கிறாங்க. இத்தனாவது தூதர்னா அதனால தான் நிறைய டீப்பாக கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க நம்ம ஒன்றுமே. ஸோ அதில் தான் அந்த ஆப்ரஹாம், இப்ராஹிம் அப்படிங்கிற பேர்லாம் காமனாக ரெண்டு மதத்துக்குமே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ நான் கடைசி தூதர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு. அந்த வரிசையில் அவர்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்கு. அப்போ நாம பேசிட்டு இருக்கிறது இறை தூதர்கள் பற்றி இல்லை, நாம பேசுறது இறைவன் பற்றி. ஸோ நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, ஏற்கனவே தத்துவமாசி, அது நானும் கடவுள் நீயும் கடவுள்னு சொன்ன மதத்தை பற்றி நம்ம புரியுங்களா. இறை தூதுவர்கள் தனி போற்றப்பட வேண்டியது, மதிக்கப்படவர்கள், நாம் அவர்களை ஏற்கிறோம் இறை தூதர்களா. நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களோ, ஜீசஸ் சொல்லியிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களோ சமுதாயத்துக்கு தேவை. பெரியார் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கிற 4 பேர் இருக்கும்போது நமக்கு ஜீசஸ் சொல்றதையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதையும் நம்ம ஒன்று குழப்பிக்க வேண்டியதில்லை. அப்புறம் அல்லாஹ் அப்படிங்கிறது ஒரு நபர் அல்ல, அது இறைவனுடைய பேர். அல்லாஹ் அப்படின்னா இறைவன் அர்த்தம். கடவுளே அப்படின்னா எந்த சாமி? கடவுளேன்னு எந்த, எல்லா சாமியும் தான் கடவுள். உங்களுக்கு அல்லாவும் கடவுள்னு வச்சுக்கலாம் நீங்க. ஜீசஸ் ரொம்ப பாருமே என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்கதான் பிதா சுதன் பரிசுத்த ஆவி, இதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ தந்தை யார் அப்படிங்கிறது அங்க முக்கியமான விஷயம். அப்ப அல்லாஹ் அப்படிங்கிறது இறைவன் அர்த்தம், கடவுள் அர்த்தம். நாம இந்து மதத்துல கடவுளுடைய அவதாரமே பார்க்கிறோம், கடவுளை வரும் பரம புருஷன், பரமாத்மா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல கம்ப்ளீட்டா வேற. சோ வழிபாட்டு முறையில இஸ்லாத்தையோ கிறிஸ்தவர்களையோ ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழர்களாக இருக்கலாம், தெலுங்கர்களாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கலாம். சோ இடம், ஜியாலஜி ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஜியோகிராஃபி ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவர்கள் வழிபாட்டு வச்சிருக்கக்கூடிய ரிலீஜன் அது விஷயம். ரிலீஜன் பல நாடுகள்ல இருக்கலாம். இந்து மதம் உலக நாடுகள், அப்புறம் இந்தோனேஷியா போயிருக்கு, ஜகார்த்தா போயிருக்கு, பாலி போயிருக்கு, மலேசியா போயிருக்கு, கனடா போயிருக்கு, இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி கிடக்குன்னு சொல்லி சொன்னா, அதே மாதிரி இஸ்லாம் பரவலாம், அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி பரவலாம். அப்ப எங்க அந்த மதம் தோன்றியது அப்படிங்கல, நான் அந்த மதத்தை கடைபிடிக்கிறேன். அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பார்க்கணும். அவர்கள் அங்கு தோன்றிய ஆப்ரஹாமிக் மதம்னு சொல்லக்கூடிய அங்கு தோன்றிய மதம் இங்க அவர்கள் அந்த கடவுள் வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவ்வளவுதான். அப்ப அவர்கள் யாருன்னு, அவர்கள் மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், மதத்தால் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான். அதுல எந்த விதத்திலும் ஒரு வேறுபட்டவர்கள் கிடையாது. நானு மொழியால் தமிழன், மதத்தால் ஹிந்து, தேசத்தால் இந்தியன், அவ்வளவுதான். அது எந்த மாறுபாடு. நான் கும்பிடுகிற கடவுள் வேற, எங்கள் அண்ணன் அமீர் கும்பிடுகிற கடவுள் வேற, அவ்வளவுதான். அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர், இந்த மண்ணை சேர்ந்தவர், நான் இந்த நாட்டை சேர்ந்தவர், இந்த மண்ணை சேர்ந்தவர். ஸோ அதுல நோவே தெர் இஸ் டிஃபரன்ஸ். அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஓகே. நம்ம ராமர் கோவில் கட்டும்போது பார்த்தோம், அங்கேயும் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூ மாதிரி கிரியேட் பண்ணாங்க. இங்கே தான் பிறந்ததுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல அப்படி நிப்பாட்டுவோம். ராமர் அந்த இடத்துல தான் பிறந்தாரு அப்படிங்கிறதுக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் பொக்கிஷமா இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பராசரன் உட்பட
நம்முடைய மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஆய்வுகளில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய நம்முடைய குரு சேனல்லையே நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய சுந்தரராம வாஜ்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சி சங்கரமடத்துல பெரியவரால் வந்து அனுகிரகிக்கப்பட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தால் இது வந்து நீங்க கேட்ட அந்த பயன்படுத்தின வார்த்தைக்கு அந்த பர்த் சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட்ல நின்னுச்சு. பிரச்சனை என்னன்னா நமக்கு வந்து மசூதி எங்கனாலும் இருக்க முடியும், தர்கா எங்கனாலும் இருக்க முடியும். ஆனால் பர்த் பிளேஸ்ங்கிறது ஒரு இடத்துல இருக்க முடியும். மெக்கா போல அதுல வந்து இன்னொரு இடத்துக்கு அங்க வந்து மெக்கா மாதிரி இன்னொரு மெக்கா வச்சு மசூதி 1000 வர முடியும், மெக்கா ஒண்ணுதான் இருக்க முடியும். அதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப வந்து மதுரா தனி, பிருந்தாவன் தனி, அயோத்தி தனி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி, ஸ்ரீரங்கம் தனி, ஒன்னொன்னு அந்த ஊருக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அப்ப அயோத்தியில அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த நாள்ல அந்த நட்சத்திரத்துல இத்தனை மணிக்கு இத்தனை நாள் பிறந்தாருன்னு ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த ஜாதகம் அந்த பர்த் சர்டிபிகேட் அப்படியே இருக்கு. அதை சொல்லித்தான் சுப்ரீம் கோர்ட்ல நம்ம வந்து காஞ்சி மடத்தினுடைய இனிஷியேஷன்ல சுந்தரராம வாஜ்பாய் அவர்களுடைய பாயிண்ட்ஸ் அவங்க எடுத்து கொடுத்து மூத்த வழக்கறிஞர் இந்தியாவோட பெருமை பராசரன் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து வச்சு அதை ப்ரூவ் பண்ணோம். அந்த இடம் அந்த 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 ஸ்ட்ரக்சர் வந்து முன்னாடி கோயில் இருந்தது ப்ரூஃப் ஆயிருச்சு. அதுல வந்து குழப்பமே இல்லை. ஏஎஸ்ஐல கேரளாவை சேர்ந்த ஒரு மூத்த இஸ்லாமிய ஒரு ஆய்வாளர் வந்து அதை ஒப்புக்கிறார். அதாவது மேல மசூதி இருக்குது, இன்னும் சொல்ல போனா தர்கா அப்படின்னு நினைக்கிறேன், மேல தர்கா இருக்குது, கீழே வந்து கோயில் இருந்திருக்கு, கோயில் மேலதான் இதை கட்டப்பட்டிருக்கல, எந்த குழப்பமும் இல்லை. அந்த கோயில் தான் ராமர் பிறந்த இடமா? ராமருக்கு எல்லா ஊர்லயும் கோயில் இருக்குல்ல, எங்க அற்புதமான அழகியர் மதுராந்தக ராமர்ல இருந்து நாடு முழுக்க ராமர் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. அப்ப இந்த ராமர் கோயில தான் ராமர் பிறந்தாரா? அப்ப அந்த ஸ்பாட் எனக்கு முக்கியம் தானே சண்டை போட்டீங்க, எனக்கு அந்த பில்டிங் முக்கியம். அப்ப இன்னொரு கோயில் இல்ல, அது ராமரே பிறந்த கோவில் அப்படின்னு சொல்லி தான் ப்ரூவ் பண்ணோம். அந்த பர்த் சர்டிபிகேட் நம்ம வந்து காட்டிட்டோம். இப்ப அது மாதிரி முருகருக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் தேவைப்படுதோ அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. முருகருக்கும் பர்த் சர்டிபிகேட் இருக்கு. அவர் நார்த்ல பிறந்தாரா சவுத்ல பிறந்தாரா அப்படிங்கிறது புராணம் படி சிவனோட தீப்பொறியில இருந்து கங்கையில போய் அவர் இதாகிதான் அந்த தாமரையில வந்தாரு அப்படிங்கிறது தான் புராணம்லாம் சொல்லுது. இப்ப இல்ல இங்கதான் பிறந்தாரு அப்படின்னு புதுசா கிளப்பி இருக்காங்களே. அதான் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து 7th சென்ஸ்ல நிகழ்ச்சியில பேசியிருக்கிறோம். ஏற்கனவே ஐயா சுகி சிவம் மூத்த சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளரா இருக்கிறவர், அவர்கிட்ட நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ப்ளஸ் வந்து நம்முடைய முயற்சியில் வந்து சின்னதாக ஒரு முயற்சி நம்ம வந்து இந்தியாவும் தமிழ்நாடும் ஒன்றே நிலாவதுங்கிற ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, அது நம்ம போடுறோம். அதில் எல்லாத்துலேயுமே டீல் பண்ணியிருக்க விஷயம் தான், புதுசு இல்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் பகவத்கீதைக்கு பிறகு ஒரு ஆன்மீக அறிவு தேடல் புத்தகம் தேவையில்லை, லைஃபுக்கான புத்தகம் தேவையில்லை. ஆனால் நம்ம வந்து திரும்ப 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 அதை பேசிட்டு இருக்கிறோம். ஏன் பேசிட்டு இருக்கோம்னா, நமக்கு வந்து பகவத்கீதையுடைய லாங்குவேஜ் புரிஞ்சு கண்ணனுக்கு பிறகு ஒரு ஞான குரு தேவையில்லை, வேற விஸ்வகுரு தேவையில்லை. ஆனால் நமக்கு வந்து அதுக்கு அவ்வளவு தூரம் நமக்கு புரிந்து கொள்றதுக்கான சக்தி இல்லைங்கனால தான் மாறி மாறி குருமார்கள் வந்துட்டே போறாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த விஷயத்தை ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சுனாலும் இன்னும் 100 முறை சொல்றது தப்பு இல்லை. சத் விஷயங்களை நல்ல விஷயத்த 4000 முறை சொல்லலாம், எந்த தப்புமே இல்லை, ரைட்டுங்களா? அப்ப வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல முருகன் எங்கு பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு முருகனுக்காகவே உருவாக்கப்பட்ட, முருகனை பக்தர்களோடு வழிநடத்திய திருமுருகாற்றுப்படை ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்ம வந்து முருகன் எப்படி பிறந்தார், எங்க பிறந்தார் ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய பாசம் பார்த்தீங்கன்னா, நெடும் பெரும் சிமயத்து நீல பைம் சுனை ஐவருள் ஒருவன். நீங்க சொன்ன அந்த நெருப்புல இருந்து வந்தான் சொன்னீங்களா, அதுதான் அந்த ஐவருள் ஒருவன். பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு நெருப்பு, ஐவருள் ஒருவன். அங்கே ஏற்ப அறுவர் பயந்த தாமரை இதழ்களோட 6 இதழ்கள், அதுலதான் அது கிருத்திகை நட்சத்திரம், அந்த அறுவர் பயந்த 6 அமர் செல்வ அப்படின்னு முருகன் எங்க பிறந்தாருன்னா இமயத்துல பிறந்தாரு, நெருப்பு பொறியில பிறந்தாரு, அங்க 6 தாமரை இதழ்கள்ல பிறந்தாருன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறது வேற யாரும் இல்ல, திருமுருகாற்றுப்படை. சோ திருமுருகாற்றுப்படை தமிழர்களோடதா இல்லையா அப்படின்னு யாரும் வந்து டிஸ்பியூட் பண்ண போறல, அது வேற யாராவது சொந்தம் கொண்டாட போறாங்களா கேள்வி இல்லை. அப்ப இதோட ஒரு பெரிய ஆதாரம் தேவையில்லை. 2வது விஷயம், இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இமய குன்றினில் சிறந்து, சங்ககால பாடல், பரிபாடலுடைய பாடல், இமய குன்றினில் சிறந்து நின் ஈன்ற நிறை இதழ் தாமரை. எங்க நிறை இதழ் தாமரை? தாமரை நீங்க சொன்ன மாதிரி தாமரை இதழ பறக்குறாங்க யாரு? உன்னை ஈன்றவங்க. எந்த இடத்துல? இமய குன்றினில் சிறந்து நின்ற. அப்ப இமயமலை எங்க இருக்குது? இவ்வளவுதான், ரைட். சோ முருகன் யாரு? எல்லாரும் ஏற்போம், முருகன் வந்து சிவனுடைய பிள்ளை. யாருக்கு மறுபல? சிவன் பார்வதியுடைய பிள்ளை. அந்த குடும்பம் நம்ம பார்க்கிறோம். மூத்தவர் விநாயகர், இளையவர் பார்க்கிறோம். நம்ம ஊர்ல பழனியில பெரிய பஞ்சாயத்து நடந்து, பழத்துக்காக நடந்த பழம் நீ அப்படிங்கிற பஞ்சாயத்து அங்க இருக்குன்னு பாக்குறோம். அப்ப வந்து இவ்வளவு, அப்ப முருகனுடைய தகப்பனார் சிவன் பாக்குறோம். அப்ப சிவன் எந்த ஊருக்காரர்? கையிலேயே மயிலை அப்படின்னு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மயிலாப்பூர் தான் கைலாயம் சொல்றோம். மயிலாப்பூர் தான் கைலாயம்னு என்ன அர்த்தம்? அப்ப அது கைலாயம் இல்லைன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட். சோ கைலாயம்னு இன்னொன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்ப கைலாயம் ஒன்று, அது கைலாயம் எங்க இருக்குது? சோ நம்ம அமர்நாத் யாத்திரை போறோம், எங்க போறோம்? அப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சோம், இமயம் தான், அந்த பொன் குன்று தான், அந்த மலை தான், அங்க இருக்கக்கூடியதுதான் வந்து சிவனுடைய உருவான இடம் பார்க்கிறோம். அவர்கள் தமிழ் கடவுளான வித்தவுட் எனி டவுட் சிவனுக்கு என்ன பேரு? தென்னாடுடைய சிவன் தான் பேர். எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி அடுத்தவரி.
நீங்க ஃபர்ஸ்ட் வரி சொல்லிட்டு முடிச்சிருக்கீங்க. இப்ப இந்த பஞ்சாயத்து எப்படின்னா இந்த அறகுறை உண்மைகள் தான் ஆபத்தானது. அது முழு பொய்யோட ஆபத்தானது அரைகுறை உண்மை. ஏன் நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸா பார்த்திருப்போம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் 3 வார்த்தை தான் இருக்கு. திருக்குறள் மொத்தம் 7 வார்த்தை. அப்ப 7 வார்த்தையில 3 வார்த்தை சொல்றீங்களே, மிச்சம் 4 வார்த்தை சொல்லுங்க சார். யாரும் சொல்ல மாட்டாங்க. மிச்சம் 4 வார்த்தை என்ன? சிறப்போவா, செய்தொழில் வேற்றுமையானது. அப்ப என்ன அர்த்தம்? பிறக்கும் போது எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. ஆனா அவன் பார்க்கிற வேலையினால ஒண்ணு எல்லாம் ஈக்குவல் கிடையாது, எல்லாம் வேற வேற. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஃபர்ஸ்ட் லைனு. ஆனா செய்யக்கூடிய தொழில்னால செயல்னால ஒவ்வொருத்தரும் வேற வேற. இதுதான் சொல்லியிருக்க. அப்ப நீங்க 2வது லைன் சொல்ல அதைத்தானே வர்ணம்னு சொல்லுது. ஒவ்வொருத்தரும் அவரவர் செய்யக்கூடிய தொழில்னால வேற வேறையா வந்து நிக்கிறாங்க. இவ்வளவுதான். அப்ப நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க தென்னாடுடைய சிவனை போற்றி. ஆமா, சூப்பர். 2வது வரி என்ன? எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அப்ப எப்படி எந்நாட்டவருக்கும் இறைவா அப்படி வந்து நிற்கும்? ரைட். அப்ப எல்லாருக்கும் அதுதான் இங்க நம்ம முருகன் வந்து கைலையில் தோன்றியவர். அதற்கான ப்ரூஃப் பரிபாடல் இருக்குது சங்க இலக்கியத்துல. அதற்கான ப்ரூஃப் திருமுருகாற்றுப்படையில் இருக்குது. அதற்கான ப்ரூஃப் வேற எங்கேயுமே தேடிட்டு இருக்க வேண்டாம். 2வது, நம்ம முருகன் பற்றின கல்வெட்டுகள் ஆதாரங்கள் நீங்க ப்ரூஃபுக்கு போகணும்ல. நீங்க வந்து இலக்கிய ஆதாரம் இருக்கு. இது வந்து சங்க காலத்துல. ஸோ வந்து இதோட தொன்மை பற்றி நீங்க கேள்வி எழுவனில அண்ணன் சீமான் உட்பட யாருமே இதை டிஸ்பியூட் பண்ண போறதே இல்லை. இது ஒன்று. இதை தாண்டி கல்வெட்டுங்கிற 2வது ஒரு ஆதாரம் பார்க்கணும். கல்வெட்டு ஆதாரம் முருகனை பற்றியது. நம்ம தமிழ்நாட்டில் முருகன் தமிழ் கடவுள், அதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆமா, நான் 100 முறை சொல்லுவேன், எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. முருகன் தமிழ் கடவுள், தமிழர் கடவுள். நம்ம இன்னைக்கும் வந்து இந்தியாவிலே அதிகமாக முருகன் வழிபடக்கூடிய இடம் வந்து தமிழ்நாடு தான். அதுலயும் குழப்பம் இல்லை. உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டாலும், இந்தியா முழுக்க வழிபடப்பட்டாலும், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கர்நாடகால இருந்து பல பகுதிகளில் வந்து முருகனுக்கான இன்னைக்கும் கோயில்கள் இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான அதிகப்படியான முருகன் கோயில்கள் இந்தியாவில் வேற எங்கும் இல்லை. நோ டவுட் அட் ஆல். ராமனுக்கும் அதே மாதிரி தான். அது ஒரு பெரிய ஆச்சரியம். பின்னாடி சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ராமனுக்கும் இந்தியாவில் அதிகமான கோயில் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ராமன் தொடர்பான சம்பந்தப்பட்ட அதிகமான விஷயம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அது செகண்ட் பார்ட் ஆகிப்போம். இந்தியாவிலேயே மிக தொன்மையான பழைய ஆதாரப்பூர்வமான கிடைத்திருக்கக்கூடிய கல்வெட்டு முருகனை பற்றி ஆந்திரால இருக்கு. இந்தியாவிலேயே மிக பழைய முருகனை பற்றிய கல்வெட்டு தமிழ்நாட்டில் இல்ல. அதான் அது மிகப்பெரிய ஓல்டஸ்ட் ஒன் வந்து 4ஆம் நூற்றாண்டு. இன்னைக்கு தேதிக்கு 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வெட்டு கிடைக்குது. அது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசர். அவர் வந்து மிகப்பெரிய ஸ்கந்தருடைய குமரனுடைய பக்தர். அவர் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கிறாரு. அங்க இருந்த கோவிலை புனரமைத்தார். அங்க இருந்த முருகனுடைய கோவிலை புனரமைத்தார்னு அந்த 4ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஆந்திரால இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வெட்டு சொல்கிறது. அது சான்ஸ்கிரிட்ல இருக்குது. அந்த அவங்க இன்னொரு ஒரு லிபி குப்தா லிபின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வேற ஒரு லிபியில இருக்குது. அது வந்து அந்த லிபியில இருக்கிற வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 1600 வருஷம் பழசு. ஏற்கனவே இருந்த கோவிலை, முருகன் கோவிலை அந்த மன்னர் புதுப்பிச்சார்னு சொல்லுது. அப்ப 2 பாயிண்ட் கிடைக்குது. ஒன்னு, ஓல்டஸ்ட் அங்கதான் கிடைக்குது. 2வது, ஒரு புதுப்பிச்சிருக்கிறாருன்னா அதற்கு முன்னாடி எங்க கோயில் இருந்திருக்கு தெரியுது. உங்களுக்கு புரியுங்களா? கட்டல அவரு புதுப்பி ரெனோவேட் பண்றாரு. ரெனோவேட் பண்றாருன்னா ஏற்கனவே அது துவார வாசல் ரெனோவேட் பண்றாரு, வாசல் கதவை ரெனோவேட் பண்றாரு. அப்ப ஏற்கனவே கோயில் இருந்து தெரியுது. அப்ப ஆந்திரால எப்படி கிடைக்கும்? இதுதான் ஓல்டஸ்ட். இதோட ஓல்டஸ்ட் இங்க தமிழ்நாட்டில் கிடைக்குதான்னு பார்க்கணும். 2. 3வது பாயிண்ட் என்ன? தமிழ்நாட்டில் முருகன் எங்க பிறந்தார்னு சொல்லுங்க. முருகன் கைலாயத்துல பிறக்கல. முருகன் வந்து கைலாசம் கிடையாது. ரைட், ஓகே. அப்போ தமிழ்நாட்டில் எங்க பிறந்தார்? திருப்பரங்குன்றமா, மதுரையா, திருத்தணியா, பழனியா, எங்க ஏதாவது ஒரு லொகேஷன் சொல்லுங்க, எங்க பிறந்தார்னு சொல்லுங்க. அப்ப முருகன் ஆற்றுப்படுத்தப்பட்ட இடங்கள் இருக்கு. நம்ம படை வீடு நம்ம சொல்றோம். அப்ப அது வந்து நம்ம 6 வச்சிருக்கிறோம் பக்தி ரூபமாக. அது போக அந்த ஆற்றுப்படை வீடு தாண்டி நம்ம பெரிய பக்தியோட நம்ம நிறைய பெரிய பெரிய கோயில்கள் இருக்கு. எல்லா கோயில் இருக்கு. இங்கதான் கல்யாணம் பண்ணாரு, இங்கதான் வள்ளிய கல்யாணம் பண்ணாரு, இங்கதான் தீவான கல்யாணம் பண்ணாரு, இங்கதான் வேட்டையாடினாரு, இங்கதான் வந்தாரு, இங்கதான் பழனி, இங்கதான் கோச்சுக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. முருகன் பிறந்த ஊர் தமிழ்நாட்டில் இது. அதை சொல்லணும்ல. அப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஊர் சொல்லிட்டாரு, அந்த ஊர் இல்லைன்னு நம்ம டிஸ்பியூட் பண்ணிட்டோம். அப்ப எந்த ஊர் நம்ம சொல்லணும்ல. அப்ப நான் எந்த ஊர்னு சொல்ல மாட்டேன், அவர் சொல்ற ஊரை ஒத்துக்கிட மாட்டேன், அவர் சொல்ற ப்ரூஃபையும் ஏத்துக்கிட மாட்டேன். அது சரியா இருக்காதுல்ல. அது வந்து நமக்கு வந்து ஒரு விதண்டாவாதமா வீம்பா இருக்குமே தவிர அது வந்து லாஜிக்கலா. நீங்க வந்து ஏற்கனவே பல முறை சொல்றேன், சயின்டிபிக்கலா நீங்க 100 விஷயங்கள் டிஸ்பியூட் பண்ணுங்க, அதுல வந்து ஒன்னும் குழப்பம். ஆனா ப்ரூவ் பண்ணணும்ல. அதுதான் ப்ரூவ் பண்ணாம நீங்க வந்து 1000 பேசல அர்த்தமே கிடையாது. அப்ப ப்ரூவ் ரொம்ப தெளிவா இருக்கு. முருகன் எங்க பிறந்தாரு அது ரொம்ப தெளிவா அங்கதான் இருக்கு. அதுல எந்த குழப்பமும் கிடையாது. அவர் வந்து கைலாயத்துல பிறந்தவர், சிவனுக்கு பிறந்தவர், அக்னி மூலமா தோன்றவர், தாமரையில தோன்றவர், கிருத்திகை நட்சத்திரம் தோன்றவர். இது எல்லாமே பிக்சடு, ப்ரூவன். இது எல்லாமே வந்து மேக்ஸ் பிக்சிங்கோ, இது எல்லாமே வந்து கற்பனை தோற்றமோ கிடையாது. இது எல்லாமே எங்கேயுமே டிஸ்பியூட் பண்ணப்படாதது. வடநாட்டிலையும் வேற கிளைம் கிடையாது, தென்னாட்டிலையும் வேற கிளைம் கிடையாது. அப்ப முருகன் எங்கு பிறந்தார் எங்கேயும் குழப்பம் இல்லை. சரி, முருகன் வந்து தமிழ்நாட்டு கடவுளா எப்படி மாறுவார்? அவர் வந்து கைலாயத்துல பிறந்தார்னு எப்படி வருவார்? அண்ணன் சீமானே பல இடத்துல சொல்வார், எங்கு பிறந்தாலும் அந்நியன் அந்நியனே.
எங்கு பிறந்தாலும் தமிழன் தமிழனே. ம். கமலா ஹாரிஸை நம்ம என்னன்னு கொண்டாடணும்? தமிழ். என்ன கணக்கு? முதல்ல கமலாவை நீங்க எப்படி சேர்ப்பீங்க? தமிழ் பேர் கிடையாது. ரெண்டாவது ஹாரிஸ் எப்படி சேர்ப்பீங்க? இந்திய பேரே கிடையாது. கமலா ஹாரிஸ் எப்படி சேர்ப்பீங்க? அவர்கள் வந்து ஒரு அந்நிய நாட்டவருக்கு பிறந்தவங்க, இந்திய தாய். அந்த தாய் தான் இந்தியாவில் பிறந்தவங்க. அந்த தாய் தான், அவருடைய தகப்பனார் இந்தியாவில் பிறந்தவர் இல்லை. ஆனா அவங்கள வச்சு சொல்லி நம்ம கமலா ஹாரிஸ் இந்தியர், கமலா ஹாரிஸ் தமிழர் அப்படின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து அவருடைய அந்த கமலா ஹாரிஸோடைய தாய் பிறந்த ஊர் சொந்த மண்ணான இடத்துல இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம. என்ன கணக்குங்க? அப்ப எங்க பிறந்தாலும் தமிழ். இவர் பிறந்த இடம் கைலாயம். தமிழரான எந்த டவுட்டும் கிடையாது. தமிழ் கடவுள்கள் யாரும் டிஸ்பியூட் பண்ணப்பட்டது கிடையாது. அது அப்பனுக்கு பாடம் சொன்னா சுப்பன், சுப்பன்னு சொன்னீங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்? சுப்பிரமணியன். அது தமிழ் பேர். சுப்பன் தமிழ் பேராச்சு, சுப்பிரமணியன் எப்படி வடமொழி பேராச்சு? சரி, சுப்பிரமணியன் வடமொழி பேர்னு, சுப்பன் என்ன எப்படி தமிழாகும்? சுப்பன் எப்படி வந்துச்சு? ரொம்ப எளிமையான, நம்மளே வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். வடமொழியும் தமிழும் கற்றோர்கள் அத்தனை பேரும் பேசின விஷயம். நம்ம வந்து நம்ம என்ன, இந்த ஏழை நம்ம வந்து இங்க கீழடியில ஒரு ஓடு கிடைச்சிருக்கு. ஓடு யாரு பண்ணுவா? குயவர்கள் பண்ணுவாங்க. அந்த ஓடுல எழுத்து எழுதியிருக்கு. குறைஞ்சபட்சம் 2500 வருஷம் பழசு. அப்ப 2500 வருஷத்துக்கு முன்னாடி குயவன் எப்படி வந்து எழுதுவார்? அப்ப அவருக்கே எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? பெரியார் வந்து அவங்க எழுத படிக்க வச்சான்னு சொன்னீங்க. உங்களுக்கு புரியல? அவர் பிராமணரா இருக்க போறா? குயவர் வேலையை பண்ணிட்டு பிராமணரா இருக்க போறா? இல்ல. அப்ப உங்களுடைய கணக்குல சூத்திரரா இருக்கக்கூடிய 4ஆம் வர்ணத்தா இருக்கக்கூடிய ஒரு குயவர் வந்து எழுத படிக்க தெரிஞ்சவரா இருக்கிறாரு. அந்த பானையில வேற யாரா வந்து எழுதி கொடுத்துருப்பாங்களா? பானை நீ பண்ணுப்பா, நான் வந்து என் பேர் எழுதி போறேன்னு சொல்லுவாங்களா? அப்ப அவர் தான் அந்த அச்சை வார்த்திருக்கிறார், அவர் தான் எழுதுகிறார். அப்ப அவர் வரைக்கும் எழுத படிக்க தெரிஞ்சதா இருந்திருக்கு. அப்ப ஞானம் நம்மகிட்ட இருந்திருக்கு, தமிழ் நம்மகிட்ட இருந்திருக்கு, காலகாலமா இருந்திருக்கு. தென்னாடுடைய சிவன் மட்டும் தென் மாநிலங்களா சங்க இலக்கியம் எங்க வந்திருக்குது? சங்கம் எங்க வளர்க்கப்பட்டிருக்கு? அதுல முதல் சங்கத்துக்கான தலைவராக இருந்தவர் சிவன். தமிழ் சங்கம் பார்க்கிறோம், நம்ம கடை சங்கங்கள் வரைக்கும் பார்க்கிறோம். தமிழ் சங்கத்துல சங்க தமிழ்ல முதல் சங்கத்துக்கான தலைவர் சிவன். அவர் தான் வந்து சங்கத்துக்கான தலைவராக இருந்திருக்காரு. அப்ப நீங்க அவர் எப்படி வடமொழி? எஸ், அவருக்கு வடமொழியும் தெரியும், அவருக்கு தமிழும் தெரியும். தமிழுக்கும் அவர் தான் அத்தாரிட்டி, வடமொழிக்கு அவர் தான் அத்தாரிட்டி. இந்த கன்ஃபியூஷன் இல்லாம இருந்தா கிளியரா இருக்கும். முருகர் தமிழ் கடவுள்னு சொல்லலாமா, இல்ல தமிழருக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லலாம்? தமிழ் கடவுள், தமிழருக்கும், யாவருக்குமான கடவுள். யாரு அப்படின்னா எங்கால். அதான் திருக்குறள் இந்த கன்ஃபியூஷன் வருது. திருக்குறள் யாரு? தமிழர். அதை மறந்துடுவீங்களா நீங்க தெலுங்கர்னு? அது வந்து இல்ல வடமொழிக்காரர் சொல்லிடுவீங்களா? திருவள்ளுவர் தமிழர். யாருக்கு சொந்தம்? எல்லோருக்கும் சொந்தம். எல்லோருக்கும் சொந்தம் என்பதனால் தமிழர் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? நாளைக்கு வந்து அமெரிக்காக்காரர் வந்து, எப்பா நீங்க தானப்பா சொன்னீங்க உலக பொதுமுறைன்னு, அதனால இது அமெரிக்காவுடையது. திருக்குறள் ஒத்துக்கிடுவீங்களா? நோ, நீ யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா எங்கள்கிட்ட தான் காப்பிரைட் இருக்கு. அதுபோல நாம வந்து முருகனை கொண்டாடுவோம், நோ டவுட். தமிழருடைய கடவுள், தமிழுக்கான கடவுள், தமிழ் கடவுள், நோ டவுட். எங்க பிறந்தார்? இவ்வளவுதான். ஓகே. இப்போ நம்ம தான் இது நிறைய வச்சிருக்கோம், கோவில் நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போவும் உத்தராகண்ட்ல வந்து குரோஞ்ச் பர்வதம் அப்படிங்கிற இடத்துல கார்த்திக் சுவாமி டெம்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். ஹரியானால 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவில் ஒன்று இருக்கு. என்ன புதுமையான விஷயம் கேள்விப்படுறோம்னா, அது வந்து பிரம்மச்சரிய கோலத்தில் அங்கே முருகர் இருக்கிறதுனால இப்போவும் அங்கே வந்து பெண்கள் அலௌடு இல்லை அப்படின்னு ஒரு முறை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அங்கே இப்போவும் பூஜை எல்லாம் நடக்குது அந்த கோவிலில். இன்னொரு ஹிமாச்சல பிரதேசத்துலேயும் இவர் சொல்கிறாருல சார், குன்று இருக்கும் இடத்துல எல்லாம் குமரன் இருப்பார்னு. இந்த உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசிலலாம் 3000 மீட்டருக்கு மேலே இருக்கிற குன்றில் முருகர் கோவில் இப்போவும் இருக்குது. நம்ம குக்கே சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் கர்நாடகாவில், அங்கே பாம்பு வடிவமில் தான் சார் முருகரே இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாகர்கள், தமிழர்கள் அப்படின்னா பாம்பு வடிவமில் தான் இன்னைக்கும் அங்கே இருக்குது. பயங்கர கூட்டமாக இருக்கும் அந்த கோவில். ஸோ எனக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, இந்த அந்நிய படையெடுப்பு வந்ததுனால அந்த பக்கம் இருக்கிற நிறைய முருகர் கோவில் அழிக்கப்பட்டிருக்குமா? அதனால தான் வந்து அங்கே முருகர் கோவில் அதிகமாக இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஸ்ரீலங்காவில் கதிர்காமம்னு ஒரு இடம், நான் வந்து சாமி கும்பிடுற வாய்ப்பு கிடைச்சது. அங்கே எப்படி நீங்கள் வந்து கர்நாடகாவில் வந்து பாம்பு வடிவத்தில் முருகனை கும்பிட்றான்னு சொல்கிறீங்களோ, அந்த கதிர்காமனத்துக்கு போனீங்கன்னா ஒரு திரை மட்டும்தான் இருக்கும். திரைக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது. அங்கே வந்து ஒரு தகடு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த சக்கரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சக்கரம் பதிக்கப்பட்ட ஒரு தகடு இருக்குது. அதுதான் அங்கே தான் பொறிக்கப்பட்டிருக்கு. அங்கே திருமேனியாக நீங்கள் சாமி பார்க்க முடியாது.
நீங்கள் வந்து அங்கே போனீங்கன்னா கதிர்காமத்தில் திரையை ஏற்றுவாங்க. நீங்கள் பார்த்தா வெறும் திரை இருக்கும், அவ்வளோதான். வேறு உள்ள ஒன்றுமே இருக்காது. அங்கே சாமி இருக்க திருமணம் இருக்காது. அங்கே உள்ள வந்து ஒரு தகடு ஒன்று பதிக்கப்பட்டு ஒன்று பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்குது. அந்த தகடுல வந்து சுப்பிரமணியனுக்கான முருகனுக்கான விஷயத்த பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அவருக்கான சஸ்திரத்தை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளோதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது வந்து வெள்ளையர்கள் வந்து அழிக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு முன்னாடி முகலாயர்கள் வந்து அழிக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டுமே நிறைய நடந்திருக்கு. அது வடமொழியில வடநாட்டில் முருகோர் கோயில் மட்டுமே இல்லை, எல்லா கோயிலுமே அழிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இங்க இல்லை அப்படின்றாங்க. அதுவே கடற்கரையில இருந்ததுன்றாங்க. அதற்கு பிறகு அழிப்புகளுக்கு பிறகு திரும்பி மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. எப்படி நாம காசி விஸ்வநாதர் ஆலயத்தை சொல்றோமோ, காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒரிஜினல் இங்க கிடையாது. அது காலகாலமா அழிக்கப்பட்டே வந்துச்சு. வேற வேற வெளிநாட்டு மன்னர்கள் வேற வேற மதச்சனம் வந்து அழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. திருப்பி திருப்பி இந்த மாட்கள் எந்திரிச்சு அதை உருவாக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்படிதான் எல்லாருமே. குஜராத்ல வந்து பார்டர்ல இருக்கக்கூடிய சோம்நாதர் கோவில் பல முறை இடிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறை இடிக்கப்பட்டதும் ஒரு சுதந்திர காலம் வரைக்கும் இடிக்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து ராஜேந்திர பிரசாத் நினைக்கிறேன் நம்முடைய முதல் குடியரசுத் தலைவர், அவர் வந்து வரதா இருந்து நேரு போகக்கூடாதுன்னு சொல்லி பெரிய சர்ச்சைலாம் ஆச்சு. இப்படி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோயில் பூசாரிகள் சட்டை போட்டிருப்பாங்க, கிராப் வெட்டியிருப்பாங்க. ஏன்னா அங்க பூஜை செய்யப்பட்டவர்களும் அழிக்கப்பட்டார்கள், கழுத்தறுக்கப்பட்டார்கள். அவருடைய பெண்கள் கபலீகரம் செய்யப்பட்டார்கள். அந்த இடத்துல குழந்தைகளுக்குள்ள வளரலாம், அந்த வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு அழிக்கப்பட்டாங்க. ஏன்னா ஒரு 4 ஐயர் 4 பூசாரி இருந்தானே திரும்பி உணர்ந்துருவாங்க அந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விடவே கூடாங்கிறதுக்காக அழிச்சு போய் திருப்பி வேற யாரோ இங்கிருந்து வெளியிருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த சம்பந்தமாட்ட ஊர்ல இல்லாம இல்லையா. அதனாலதான் இன்னைக்கும் நாம தமிழ்நாட்டில் இந்த பாதிப்புகள் கம்மி. அதாவது வந்து வெள்ளையர்களுடைய படையெடுப்பா இருக்கட்டும், இல்லாட்டி அதற்கு முன்னாடி வந்த முகலாயருடைய படையெடுப்பா, இந்த இம்பாக்ட் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ்லி. அதனாலதான் இங்க இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து 2000-3000 ஆண்டுகளாக அந்த ஆகம விதிப்படி உள்ள கோயில் அறுபடாம இருக்கு. நார்த்ல அது ஃபுல்லா அறுபட்டுருச்சு. நம்ம வந்து அங்க பூஜை செய்ய, அதனாலதான் அங்க சாமியை தொடுவாங்க, நம்ம ஊர்ல தொடுறது இல்ல. நீங்க கேரளால பாத்தீங்கன்னா தொட மாட்டாங்க. நீங்க வந்து பிரசாதமே தூக்கி மேலதான் போடுவாங்க. அப்ப அதுதான் எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. அந்த வழிபாட்டு முறை தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, இந்தியா முழுக்க இருந்துச்சு. ஆனா கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் அந்த தாக்கம் கம்மியா இருந்ததுனால இன்னமும் தொடர்கிறது. வட மாநிலங்கள்ல பூரா அந்த தாக்கம் வந்து அதிகமா இருந்ததுனால அவன் காணாம போச்சு. முருகன் கோயில் மட்டுமல்ல, எல்லா கோயிலும் அங்கே அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நான் ஃபேமஸான கோயில் நான் உங்களுக்கு சொன்னேன். காசி விஸ்வநாதர் கோயிலாக இருக்கட்டும், சோமநாதர் ஆலயமாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நூற்றுக்கணக்கான முறை அழிக்கப்பட்டிருக்கு, நூற்றுக்கணக்கான முறை உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து RSS உடைய தலைவர் சொல்ற மாதிரி மதுரா நீங்க போய் பார்க்கணும். நீங்க நான் கண்ணால பார்த்துருக்கேன். நீங்க மசூதிக்கு கீழே தான் பெருமாள் அவதரித்த தலமே இருக்கு. கிருஷ்ணர் அவதரித்த தலம் வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். போட்டோ எடுக்க விட மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க போட்டோ நீங்க மதுராவுடைய போட்டோ எடுத்து பாருங்க, நீங்க கிடைக்காது. இன்னைக்கு போட்டோ நீங்க வந்து அது ரொம்ப முன்னாடி இந்த விசிபிலிட்டி கிடைக்கிற இடத்துல கேமரா பிடிங்கி வச்சுருவாங்க, போனை பிடிங்கி வச்சுருவாங்க. ஏன்னா மசூதி இருக்கும், மசூதி சுற்றி பயங்கரமான பாதுகாப்பு இருக்கும். நீங்க போய் கரெக்டாக வந்து அந்த கிருஷ்ணர் பிறந்த இடம்ங்கிற அந்த சிறைச்சாலை வந்து தரைக்கு இடையில இருக்கும், ஒரு 20 அடி கீழே இருக்கும். அது கரெக்டாக நீங்க அளந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து மசூதிக்கு கீழே தான் இருக்கும் நேரம். அதற்கு பிறகு காலத்தான் உருவாக்க. அப்போ மசூதியும் கோயிலும் அடுத்தடுத்து இருக்கும். நீங்க அந்த ஸ்கிரீன்ல வந்து அதை வச்சு ஒரு 4 பஞ்சாயத்து கிளப்பிடுவாங்கனால போட்டோ எடுக்க கூட வருது இல்லை. அப்ப எல்லா இடங்களுமே அழிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒன்னொன்னு தான் சில சமயங்களில் மீட்டுருவாக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ காலம் கழிச்சு இப்பதான் அயோத்தி கோயில் மீட்டுருவாக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீர்ல சில முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கு. சாரதா ஆசிரமம் அங்கே ரொம்ப காலமாக பேசப்பட்ட விஷயம். அது மாதிரி பல முருகன் மட்டுமே இல்லை, எல்லா கோயிலுமே அழிக்கப்பட்டது. ஒவ்வொரு பீரியட்ல ஒவ்வொன்றா திருப்பி ரீஜன் பண்ணி கொண்டு வராங்க. அப்ப அங்கேயும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நிறையன்ற நீங்களே 4 சொன்னீங்களே, நிறையன்ற 1-2 இல்லை, நிறைய. நீங்க சிவன் வச்சிருந்தீங்கன்னா கணேஷ் அங்க இருக்காருல்ல, முருகன் எப்படி இல்லாம போயிருவாரு? நாம ஏற்கிறோம்ல, முருகனும் பிள்ளையாரும் சேர்ந்துதான் அவருடைய பிள்ளைகள் ஒத்துக்கிறோம்ல. சிவன் நம்ம குடும்பம் என்னங்க, சிவன் பார்வதி முருகன் பிள்ளையார் இதானே. அப்ப நம்ம வந்து அங்க பார்வதி அங்க இருக்கிறாங்க, சிவன் அங்க இருக்கிறாங்க, பிள்ளையார் அங்க இருக்கு, முருகன் எப்படி எல்லாம் போவாரு? அது இன்னைக்கு வரைக்கும் உயிர் போட இருக்கக்கூடிய அறுபடாம இருக்கக்கூடிய கோயில்கள் நீங்க பட்டியல் கொடுத்தீங்க. இன்னமும் ஆயிரக்கணக்கான கோயில் நம்ம சொல்றது போனா ஃபேமஸா இருக்கக்கூடிய கோயில் திருப்பதி வெங்கடாச்சலபதி. என்ன ஒரே ஒரு திருப்பதி கோயில் கிடையாது, அது ஃபேமஸான கோயில். நம்ம தெருவிலேயே 3 திருப்பதி கோயில் இருக்கு, நம்ம தெருவிலேயே இருக்குது. அது எல்லா இடத்துலையும். அதை மாதிரி நீங்க சொன்ன குக்கே சுப்பிரமணியாவோ மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். அதை தாண்டிய நூற்றுக்கணக்கான கோயில் இன்னமும் இருக்கின்றன. ஓகே, இதுல வந்து இந்த 5 திணை இருக்கு. அந்த 5 திணைக்கு தான் வந்து நம்ம 5 கடவுளா வந்து தமிழகத்துல நம்ம வச்சிருக்கோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மாதிரி முருகன், கண்ணன், கொற்றவை, வருணன், இந்திரன். அதை வந்து அவங்க வந்து கடத்திட்டு போய் பேர் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சார். இது ஏற்புடையதா? இது பேர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஆமான்னு ஒத்துக்கிறோம்ல, இல்லைன்னு யார் பண்ணணும்? இவங்க தான் ஒத்துக்கிறாங்களான்னு கேட்கணும். இப்போ வந்து அண்ணன் சீமான் வந்து 2 விஷயத்தை ஒத்துக்கிறாரான்னு கேட்கணும். நம்ம வந்து மாயோன் மேய காடுடைய உலகம்ங்கிறது வந்து எல்லாமே மாயோன் செய்யோன் எல்லாமே தெரியும். மாயோன்னு சொல்றது யார, அது முதல்ல அவர் தெரியும். மாயோன் தான் மாலன், மால் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருமால் பெருமாள் தான்
திருமால் வளவன் தான் திருமாவளவன், சரிங்களா? மால் அப்படின்னா பெருமாள்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப மால், அது மால் வந்து மரியாதையா நம்ம சொல்லும் போது ஸ்ரீ சேர்த்து சொல்லணும், தாயாரை சேர்த்து சொல்லணும், தனியா சொல்லணும். திருமால், திருமால் தான் பெருமாள். அப்ப வந்து இந்த மாயோன் யாரு மறுக்கிறாரா? அவர் வந்து கண்ணனை ஏற்கிறாரு. கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு வாழ்த்து அனுப்புவார். யாரு? அண்ணன் சீமான். இப்ப சேயோன் யாரு? அதுல குழப்பமே இல்லை. ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல அடுத்த பாக்குறோம். சேயோன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு சொல்லணும்ல. சேயோன் 2 அர்த்தம் சேயோனுக்கு சொல்லுவாங்க. ஒண்ணு சிகப்பா இருக்கிறவன், உங்களுக்கு புரியுங்களா? என்ன, சிவன் கருப்பு, கண்ணன் கருப்பு, ராமன் கருப்பு, பூரா கருகருன்னு நம்ம குரு பூரா வந்து நம்ம கடவுள்கள் பூரா கருப்பு. ஆனா முருகன் வந்து சிவப்பு, பயங்கர சிவப்பு, அம்மாவை போல பிள்ளை. அப்ப அப்ப சேயோன்னு ஏன் சொல்றா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிவப்பு. 2 அர்த்தம் தான் சேயோனுக்கு, வேற அர்த்தம் கிடையாது. 2வது அர்த்தம் மகன். சேயோன், சேய், தாய் சேய் நல விடுதி, புரியுங்களா? சேய் அப்படின்னா குழந்தை, சேயோன் அப்படின்னா குழந்தை. அதான் குமாரன், அதான் குமரன், அதுதான் பாலமுருகன். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப வந்து முருகன் வந்து வெல் பில்ட் அடல்ட்டா நம்ம வந்து வள்ளி தெய்வானை கல்யாணம் பண்ணவர் இருக்காரு. ஆனா நமக்கு எல்லாருக்குமே குழந்தை வடிவில் தான் நமக்கு வந்து பிடிக்கும். கிருஷ்ணர் வந்து எல்லா லீலையிலும் பண்ணவரா வந்து போரை தொடுத்து பகவத்கீதையை சொன்னவரா இருந்தாலும் அந்த பாலகிருஷ்ணன் அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் பாலமுருகன். உங்களுக்கு அப்ப பாலமுருகன் குழந்தை சேயோன். அப்ப சேயோன் அப்ப அப்பா யார்? உங்களுக்கு புரியுங்களா? இந்த 5ல சிவன் இல்லையே. தமிழர் தெய்வம் 5 ஒத்துக்கிட்டீங்கல்ல, ரைட்டு. அதான் கடத்திட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் கடத்திட்டு போறாங்க இல்லையாங்கிற அப்புறம் வருவோம். அதுல 5ல சிவன் இல்லையே. தென்னாடுடைய சிவன் சொன்னீங்களே, தொல்காப்பியத்துல சிவனுங்க. மாயோன் வந்துட்டாரு, பெருமாள், ரைட்டா? அப்ப தமிழ்நாடு வந்து வைணவ பூமி, சைவம் கிடையாது. சண்டைக்கு வர மாட்டாங்களா? நான் சொல்லுவேன், புரியுங்களா? மாயோன் வந்து தொல்காப்பியம் தான் ஓல்டஸ்ட் ப்ரூஃப், ரைட்? அதுல யாரும் 3000 வருஷம் சொல்றோம், திருக்குறளுக்கு பின்னாடி சொல்லணும். அப்ப அதுல மாயோன் ஏத்துக்கிட்டாச்சு பெருமாள், முருகன் ஏத்துக்கிட்டாச்சு சேயோன், வேந்தன் ஏத்துக்கிட்டாச்சு இந்திரன். வேந்தன் மன்னவர்னா இந்திரன், அவன் தான் வந்து வேந்தன். அவன் தான் தேவர்களுக்கு. ஏன் வேந்தன் அடுத்த பாடணும். வேந்தன் யாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். வேந்தன் மேய தீமுனல் காடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேந்தன் மேய யாரு? வேந்தன் இந்திரன் அர்த்தம். அப்ப இந்திரன் எப்படி வேந்தன்? தேவர் குல தலைவன். இந்திரன் நீங்க எதுக்கு நீங்க தேவன் சொல்றீங்க, எதுக்கு வேந்தன் சொல்றீங்க? உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா அவர் தேவர்களுக்கு கிங்கு. அப்ப தேவர்களுக்கு கிங்குனால வந்து வேந்தன் சொல்றாங்க. அடுத்து வந்து வருணன், ரொம்ப தெளிவா வருணன் மேய அப்படின்றாங்க. வருணன் எப்படி? யாரு? வருண பகவான், வருண கடவுள், ரைட்? வருணன் தமிழா? சண்டைக்கு வர மாட்டீங்களா? தொல்காப்பியர் எடுத்து வைக்கலையா அத? அப்ப வருணன் நீங்க ஏற்கிறீங்களா? இந்திரன் நீங்க ஏற்கிறீங்களா? பெருமாள் நீங்க ஏற்கிறீங்களா? முருகனை மட்டும் வச்சிருக்கு. சரி, முருகன் வச்சிருக்கீங்க, சிவன் எங்க கேட்க வேண்டாமா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. நீங்க 5 திணை சொன்னீங்க, இதுல எங்க இருக்கு? 4 தானே இருக்கு. கொற்றவை எங்க இந்த பாட்டுல? அப்ப நமக்கு வந்து சில விஷயங்களை நேரடியாக சொல்லியும் சில விஷயங்களை மறைமுகமா, அதனால்தான் வேதத்துக்கு மறைன்னு பேர் வச்சான். உங்களுக்கு மறைபொருள், மறைமூர்த்தி கண்ணா. நேரடியா சொன்னா புரியாது, இல்லைன்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். நீங்க படங்கள் எல்லாத்தையும் லட்டு மாதிரி கொடுத்தா அதுக்கு வந்து ஒரு ஈஸியா கொடுத்தீங்க, அதுக்கு ஒரு எஃபர்ட் இருக்காது உங்களுக்கு. நீங்க திருப்பதியில போய் நீங்க ஆளை பிடிச்சி வச்சு நேரம் சாமி கும்பிட உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியும்? 116 வயசு அத்தனை படி ஏறி போனா தான் நியூஸ். அப்பதான் அந்த பக்தி மனசுல நிக்குச்சா, அந்த பாட்டி போதே நம்மளால போக முடியல அப்படின்னு சொல்லி ஏக்கம் வந்து நிற்கும். அப்ப பக்தி அப்படி வரும். அப்போ மறைபொருள் மாத்தி சொல்லு, நேரடியா சொல்லாம மறைச்சு சொல்றது மறைபொருள். அப்ப அதுதான் வேதம், ரைட்? அது என்ன ரொம்ப தெளிவா சொல்லுது? 4 திணை தான் இங்க சொல்லுது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலை இதுல சொல்லல, கொற்றவை இதுல சொல்லப்படல, இந்த பாட்டுல இல்ல. என்ன அர்த்தம்? ஏன்? அப்ப இது சொல்லாமல் பாலை வந்து காய்ஞ்சிருக்கிறது, கொற்றவை வந்து உக்கிர தெய்வம். அது நம்ம கொற்றவை தமிழ் தாய், அதுல வந்து குழப்பம் இல்ல. பாலை 5வது திணை, அதுலயும் குழப்பம் இல்லை. ஆனால் ஏன் சொல்லப்படலன்னு கேட்கிறேன். இதுதான் நம்முடைய வழக்கம். அப்ப சிவன் ஏன் சொல்லப்படல, கொற்றவை ஏன் சொல்லப்படல? உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நமக்கு இந்த அத்தனை கடவுளுமே தமிழ் கடவுள்கள், அதை இவர்கள் ஏற்பார்களான்னு பார்க்கணும். மால் அப்படின்னு ஏத்தீங்கன்னா மாலுடைய அவதாரத்தை ஏற்கணும். மாயோன் யார் அப்படின்னா, மாயோன் அவருக்கு முன்னாடியே ராமர் இருக்கிறாரு. மாயோன் வந்து நம்ம மாயோன்னு சொன்னா மால்ங்கிறது காமன், விஷ்ணுவை குறிக்கும். இன் ஸ்பெசிபிக் நீங்க போய் இல்ல மாயோன் அப்படிங்கிற கண்ணன் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வேற ஒரு டிபேட்ல கூட பண்ணிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். அது நம்ம ஊர் கருப்பு சாமி தான் கண்ணன், நம்ம ஊர் வெள்ளச்சாமி தான் பலராமர், அண்ணன் தம்பி. உங்களுக்கு இது ஒரு பெரிய டிப், நம்முடைய டாக்குமெண்ட்ரி ஆய்வுல வருது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இதுல ரொம்ப தெளிவானது, கண்ணன் இருக்கிறாரு. அப்ப ராமனை ஏத்துக்க மாட்டேன், அப்புறம் எப்படி கண்ணன் ஏத்துக்கிட்டீங்க? மாயோன் அப்படிங்கிறது மால் ரூட், விஷ்ணு அவர் தான் 10 அவதாரம் எடுக்கிறார். அதுல ஒரு அவதாரம் கண்ணன், அது முழுமையான அவதாரம், பரிபூர்ணமான அவதாரம். மற்ற எல்லாமே பார்த்து அவதாரம், இதான் முழுமையான பரிபூர்ண. அதனால்தான் முழுமுதற் கடவுள் கண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
அது கம்ப்ளீட் அவதாரம். அப்ப அதை ஏற்கிறீங்க, முன்னப்பனை ஏற்க மாட்டேன்றீங்க, முருகனை ஏற்க மாட்டேன்றீங்க, ஏற்கிறீங்க சிவனை காணோம். அப்ப இவர்கள் ரொம்ப தெளிவா நம்ம வந்து ஒரு ரிட்டாரிக்கான ஒரு வாதங்களை வைக்காம ஆதாரபூர்வமான வாதங்கள் வச்சான்னு புரிஞ்சு. அப்ப இந்த நாம சொல்லக்கூடிய இந்திர விழா நீங்க இருந்துச்சே, சிலப்பதிகாரத்துல கொல்லப்படுதே, சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுது இந்திர விழா இன்னைக்கு எங்க இருக்குது? இந்திரனுக்கு எப்படி இங்க விழா எடுக்க முடியும்? இந்திரன் தமிழ்ல ஒத்துக்கிடுவாங்களா? இருக்குது. நாம் காலப்போக்கில் இவர்களுடைய படையெடுப்புல வேற வேற வழியில பொருளாதாரம் தேடி போன விஷயத்துல நம்ம வந்து இந்திரனை விட்டுட்டோம், வருணனை விட்டுட்டோம், கொற்றவை உருவத்தில் விட்டுட்டோம். மிச்சம் இருக்கிறது சேயோனும் மாயோனும் மட்டும்தான். எப்படி நமக்கு வந்து இந்து மதத்திலேயே 6 பிரிவுகள் மேஜர் பிரிவுகளா பார்க்கிறோம். ஷண் மதம்னு சொல்லணும், 6 மதங்கள் சொல்லணும். வைணவம், சாத்தம், சௌரம், கௌமாரம், கானபத்தியம், சைவம் அப்படின்னு சொல்றோம். இதுல இன்னைக்கு சௌரம் வந்து வைணவத்தோட சேர்ந்துருச்சு, சூரிய வழிபாடு வைணவத்தோட சேர்ந்துருச்சு, சரிங்களா? மற்ற கானபத்தியம், கௌமாரம், சாக்தம் வந்து சைவத்தோட சேர்ந்துருச்சு. அப்ப இன்னைக்கு 2 தான் மேஜர் இருக்கு. ஆனா மொத்தம் 6. சக்தி வழிபாடு இங்க இல்லையா? கௌமாரம் குமாரம் முருகன் வழிபாடு இங்க இல்லையா? கானபத்தியம் இங்க முருகன் பிள்ளையார் வழிபாடு இல்லையா? எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போயிடுச்சு. அப்ப சூரிய வழிபாடு அப்படிதான் போயிடுச்சு, இந்திர வழிபாடு அப்படிதான். தமிழர்களுடைய வழிபாடு இந்திர வழிபாடு. நீங்க எப்படி சிலப்பதிகாரத்துல எப்படி இளங்கோடியில் எப்படி எழுதுவாருத நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவங்க இவங்க வந்து ஒரு எந்த விதமான கல்வெட்டு ஆதாரத்தை ஏற்க மாட்டேன், இலக்கிய ஆதாரத்தை ஏற்க மாட்டேன், சங்க இலக்கிய ஆதாரத்தை ஏற்க மாட்டேன். பிற்கால தமிழர்கள் யாராவது வந்தா நீங்க திருப்பின்னு சொல்லிக்கலாம். சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்ட விஷயம் இந்திர விழா எப்படி மறுப்பீங்க நீங்க? அப்ப இங்க இந்திரனுக்கு விழா இருந்திருக்கு, வருணனுக்கு விழா இருந்திருக்கு, முருகன் நம்முடைய கடவுள், மாயோன் நம்முடைய கடவுள், கொற்றை நம்முடைய தாய். அப்ப இதுல வந்து இன்னொருத்தர் ஹைஜாக் பண்ணி போறல, அவரவர் கும்பிடுறாங்க, எல்லாரும் தான் கும்பிடுறாங்க. அப்ப நாளைக்கு ஒரு பேச்சு, பாஸ் உங்க தொல்காப்பியத்துல உங்களுடைய 5 வரியில வந்து சிவன் இல்ல, அதனால சிவன் எங்க ஒரு தென்னாடுடைய சிவன் சொல்லாதீங்க, இது வடநாடுடைய சிவன் சொல்லுங்க. ஒத்துக்க முடியுமா? நம்ம இவ்வளவுதான். குழப்பம் வந்து இவங்க வந்து ரிட்டாரிக்கா மட்டுமே பேசி ஆதாரங்களை பேசாம உணர்ச்சி வசப்பட்டு பேசி நீ யாரா இதை சொல்றீங்கன்னு கிளம்பிடுவாங்க. நீ எந்த ஊர்ரா இதை சொல்றீங்க, நீ என்ன ஜாதிரான்னு கேட்டுவாங்க. இப்ப இவர்கள் தான் பிரித்தாலும் சொல்லக்கூடிய விஷயம் பாருவாங்க. நாம வந்து எல்லோருக்கும் சொந்தம் முருகன்றோம், தமிழர் முருகன்றோம், அதுல எந்த குழப்பமும் இல்லை. அவர் பிறந்த இடம் கைலாயம், இது எல்லாமே ஃபேக்ட். அவர் பிறந்த இடம் கைலாயம், யாருடைய கடவுள்? தமிழருடைய கடவுள். யார் கொண்டாடலாம்? எல்லோரும். இந்த 3 பிரிவை புரிஞ்சுக்கிட்டாங்க. 3 வேறுங்கிற புரிஞ்ச, பிறந்த இடம் வேறு, அவர் யாருங்கிறது வேறு, அவர் யாருக்கானவருங்கிறது வேறு. அவர் யாருக்கானவர்? உலகத்துக்கானவர். அவர் யார்? தமிழர். அவர் எங்க பிறந்தார்? கைலாயம். as simple as this. இப்ப அண்ணன் சிவகங்கை பக்கத்துல இளையாங்குடியில அண்ணன் சீமான் பிறக்கிறார். சார் நீங்க சிவகங்கைக்கு மட்டும் தான் சொந்தம், நீங்க சென்னையெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒத்துக்கூடாரா? தமிழ்நாடு முழுமைக்கு வர்றாருல. சரி, தமிழ்நாடு மட்டும் தான் சார் வரும், நீங்க வந்து அமெரிக்காலேயே ஆந்திராலே இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட நீங்க பேசக்கூடாது சார், உங்களுக்கு சம்பந்தம். அமெரிக்கால இருந்தாலும் தமிழர் தான் நான் பேசுவேன் பாருல. ஸ்ரீலங்கால கூட தமிழருக்கு வேறு பேசுறாரு, ஸ்ரீலங்கால இருக்கிற தமிழருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்? தொப்புள் கொடின்றாருல. அப்ப ஸ்ரீலங்கா வேற நாடு. நீங்க அங்க இருக்கக்கூடிய தமிழர்கிட்ட, ஐயா கம்பபாரதி ஜெயராஜ்கிட்ட நீங்க தமிழரான்னு கேட்டா ஆமாம்பர், நீங்க இந்தியரான்னு கேட்டா இலங்கையர்பர். அவர் ஈழத்து தமிழர். எப்படி நமக்கு சொந்தமாகிறார்? தமிழ்ங்கிற முறையில் நமக்கு சொந்தமாகிறார். அப்ப இதே கணக்கு தான். அப்ப எங்க பிறந்தாருங்கிற கணக்கேடு. ஐயா கம்பபாரதியோட ஒருத்தர் தமிழ் பேசிட முடியுமா? கம்பராமாயணத்தை ஒருத்தர் கரைச்சு குடிச்சு வேற ஒருத்தருக்கு சொல்ல முடியுமா? திருக்குறளை வேற ஒருத்தர் சொல்லிட முடியுமா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவர் எங்க பிறந்தாருங்கிறது மேட்ரு கிடையாது. அவர் யார்? கம்பபாரதி இலங்கையில பிறந்தார், ஈழத்து தமிழர். அவர் யார்? தமிழர். அவ்வளவுதான். முருகன் எங்க பிறந்தார்? கைலாயத்துல பிறந்தார். அவர் யார்? தமிழர். அவர் யாருக்கானவர்? எல்லோருக்குமான. ஆல்ரெடி ஜென்சி வந்து நம்மளுடைய ஹிந்து மதத்தில் அவங்களுக்கு நிறைய குழப்பங்க அப்படிலாம் நிறைய இருக்குது, கேள்விகளும் நிறையா இருக்குது. இப்போ இந்த மாதிரி வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இல்லை இவங்களாம் தான் நம்ம கடவுள், அவங்க அந்நிய கடவுள் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் அவங்க எப்படி ஒரு கரெக்டான பாத்தில் போய் இது பண்ணலாம் சார்? ஒன்றுமே எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேசிக்கலான விஷயம் தான். ஒவ்வொருத்தர் வந்து 2100 வருஷம் முன்னாடி திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீர். அவ்வளோதான். என்ன விஷயத்தை கேட்குறீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யார் மூலமாக கேட்குறீங்க? செகண்ட் பாயிண்ட். அந்த விஷயத்தில் உண்மை என்ன? அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு இவன் சொன்னா அப்படிங்கிறக்கா ஏற்றுக்க வேண்டியதில்லை. இந்த விஷயம் அப்படிங்கிறக்கா ஏற்றுக்க, ஹிந்துத்வால பிஜேபி போய் சொல்லும் அப்படி ஏற்றுக்க வேண்டியதில்லை. நரேந்திர மோடி சொன்னாரு அப்படிங்கிறக்கா நம்புவோம், அப்படி இல்லை. ரொம்ப அழகாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அது உள்ள என்ன இருக்கு? சீமான் சொன்னாரு சரியா, ரங்கராஜ் பாண்டே சொன்னார், ரெண்டுமே வேண்டாம். ரெண்டுக்கு இடையில உண்மை என்னன்னு தேடிப்பாரு, உங்களுக்கு தெரிஞ்சு. நாம சொல்றது ப்ரூஃப், நாம சொல்றது ரெஃபரன்ஸ், கொட்டேஷன்ஸ், நாம சொல்ற ரிட்டாரிக்ஸ் இல்லை, உணர்ச்சிப்பட்டல. நான் என்ன சொல்றேன், ஜென்சிக்கு வந்து உண்மையிலேயே ஆசை இருந்தா நீங்க ஷார்ட்ஸ் இப்படி இப்படி போகாம கொஞ்சம் உள்ள ரூட்டை தேடி பார்க்கணும். கொஞ்சம் மெனக்கெட்டா உண்மை என்னன்னு எல்லோருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓகே,
ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக. முருகர் யார், எங்கு பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு கிளியராக ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இமயமலையில் பிறந்தார். தமிழ் கடவுள் தான், எல்லோருக்கும் சொந்தமானவர். நீங்கள் வரலாற்று ஆதாரம் நம்மளுக்கு முன்னாடியே இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் பாட்காஸ்ட் வித் பாண்டே சார் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி.